ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தண்டங்கீரையோட தண்டை வச்சு எப்படி குழம்பு வைக்கலாம் பார்க்கலாம். அதுக்கு தண்டங்கீரை ஒரு தண்டு நேற்று கீரை கறி வச்சாச்சு. இன்றைக்கி தண்டு எடுத்து வச்சுருந்தேன், அதை வச்சு குழம்பு வைப்போம். தண்டு நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, மிளகாய், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகம் போட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். புளிக்கரைசல், தேவையான உப்பு, தாளிக்கிறதுக்கு ஜாமான். இதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருள். கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன், நல்லெண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். தாளிச்சுக்கிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், ரெண்டு வெந்தயம், கட் பண்ணி வச்சுருக்க பொடி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு, தக்காளி மிளகாயும் போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. அது கூட கட் பண்ணி வச்சுருக்க தண்டங்கீரையோட தண்டை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். தண்டங்கீரையோட தண்டு நல்லா வதங்கிட்டு இருக்குது. அது கூட தேவையான மசாலா போட்டு வச்சு வதக்கிக்கலாம். மசாலா போட்டு கொஞ்சம் வதக்கியாச்சு 5 நிமிஷம். அப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் போட்டு புளிக்கரைசல் விட்டு நல்லா கலந்துக்கலாம். எல்லாம் விட்டு நல்லா கலந்தாச்சு. தேவையான உப்பு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். தண்டுக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வத்திச்சு. குழம்பு ரெடி. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி.